पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் 32வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 31 32 வாசிச்சிடலாம். அமிர்தாம் சூத்பவோ பானுஹ சஷபிந்து சுரேஸ்வரஹ ஔஷதம் ஜகதஸ் சேதுஹ சத்ய தர்ம பராக்கிரமஹ பூத பவ்ய பவன்னாதஹ பவனः பாவனோ நலஹ காமஹ காமக்ருத்காந்தஹ காமः காமப்ரதः பிரபுः. ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 32வது ஸ்லோகம். அதே பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தோட ஆர்டர்ல அது 45வது ஸ்லோகமா இருக்கிறது. நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வந்திருக்கோம், அனலகன்ற சப்தம் வரைக்கும் வந்திருக்கோம். ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். பவனகன்றது பார்த்தீங்கன்னா காத்தை குறிக்கிறது. காத்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்துன்றது நம்ம சாதாரணமா சொல்றது ஹிரண்ய கர்ப்ப ரூபம். இந்த பவனகன்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் நமக்கு வரணும். ஈஸியா நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பிராணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா வெளியில மகாவாயு, அதுதான் நம்ம தேகத்துக்குள்ளார பிராணவாயுவா இருக்கிறது. இந்த பிராணவாயுன்றது நம்ம பார்த்தீங்கன்னா 2 அம்சமா எடுக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டது வெளிப்படாதது அப்படின்னு. இந்த வெளிப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சுவாசம் போயிட்டு இருக்குல்ல, இந்த சுவாசம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹேல் எக்ஸேல் எடுக்கிறோம். இது வெளிப்பட்டதா அப்படின்னா அவன் வெளிப்பட்டது. இதே நம்ம தூக்கத்துல இருக்கிற பிராணவாயு பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டதா வெளிப்படலையானா நமக்கு வெளிப்படல, மற்றவங்க பாக்குறாங்க மூச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா அங்க அறிவே இல்லை, பிராண அறிவே இல்லை, பிராணன் இருக்கா இல்லையான்னு. அப்ப வெளிப்படாத நிலையில டீப் ஸ்லீப்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிருஷ்டி உண்டாகிறதுக்கு முன்னாடியும் இருக்கிற பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த பிராணன் ஈஸ்வரனே சொல்றோம். பிராணன் சாட்சாத் அவ்யாக்கிருதம். இந்த பிராணன்ல பார்த்தீங்கன்னா தேசகால வஸ்து சூன்யம் அப்படின்னு அவ்யாக்கிருத்தத்துக்கு லட்சணம் பண்றோம். வெளிப்படாததுன்னா என்ன அர்த்தம்? தேசம் காலம் வஸ்து சூன்யமா இருக்கிறதுக்கு பேரு அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேரு. டீப் ஸ்லீப்ல பிராணன் இருந்துச்சு நமக்கு, ஆனா பார்த்தீங்கன்னா அறியப்படாமல் இருந்துச்சு. அறியப்படாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் அவ்யாக்கிருதம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அவ்யக்த மூர்த்தி நாமயா ததமிதம் விஸ்வம் அப்படின்னு 9வது அத்தியாயத்துல பார்த்துட்டு இருக்கோம். 4வது ஸ்லோகத்துல ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா அவ்யக்தமா இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த பிராணன் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இருக்கிற பிராணன் பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்து பாஷ்யத்துல ஆச்சாரியார் ஆரம்பத்திலே சொல்றார். இந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னா அவ்யாக்கிருதம். அது வேக்கப் ஆகும்போது இப்ப எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் வெளிப்படாதது, ஆனா எப்படின்னா சூக்ஷ்மமா வெளிப்பட்டிருக்கு. இப்ப ஜாகிரதத்துல பார்த்தீங்கன்னா அதுதான் புத்தியா மனசா வெளிப்பட்டிருக்கு. அதுதான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு நம்ம சொல்றோம். இப்ப நமக்கு பிராணன் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்பட்ட பிராணனா இருக்கு, சூக்ஷ்மமா இருக்கு, ஸ்தூலம் இல்லை. மனசு இருக்கா? ஆமா மனசு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு தெரியலையே. தேகம் இருக்கா? ஆமா தேகம் இருக்கு சுவாமி, நல்லா தெரியுது. அப்ப தேகம் தெரியுது ஸ்தூலம், இந்திரியங்கள் தெரியல, மனசு தெரியல, புத்தி தெரியல, அதே மாதிரி இந்த பிராணனையும் தெரியல. நமக்கு பஞ்ச பிராணன்கள் இருக்கு, இது எதுவுமே தெரியல. ஆனா இருக்கா? இருக்கு. அப்ப இருக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சூக்ஷ்மமா இருக்கு அப்படின்னு பேர். அப்ப இப்போ நமக்கு இருக்கிற பிராணன் என்ன பிராணன் அப்படின்னா, இப்ப நமக்கு ஓடிட்டு இருக்கிற பிராணன் பஞ்ச பிராணன்கள் எல்லாமே சூக்ஷ்மம். சூக்ஷ்மம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். நம்ம ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் இருக்கக்கூடிய பிராணன் ஹிரண்ய கர்ப்பர் சூக்ஷ்மம். அதே பிராணன் பார்த்தீங்கன்னா தூக்கத்துல நாமரூப குணங்கள் இல்லாம வெளிப்படாத அவஸ்தையில இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னா காரண பிராணன் அப்படின்னு பேரு. அதுதான் சாட்சாத் ருத்ரன். அதுதான் ருத்ரன்.
நம்ம எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு இருக்கிறது பிரளய காலத்துல இருக்கக்கூடிய அந்த வாயு, அதுதான் ருத்ரன் அப்படின்னு பேர். அப்ப வந்து பவனகன்றதுக்கு அர்த்தம் நம்ம எடுக்கணும். எப்போ அர்த்தம் டெக்னிக்கலா எடுத்துங்க. பவனகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா சாதாரணமா பாத்தீங்கன்னா பவனகனா காத்து, காத்துனா யாரு, ஹிரண்ய கர்ப்பன் எடுத்துக்கலாம். அதை இது பண்ணீங்களா கிளாசிஃபை பண்ணீங்க அப்படின்னா காரண பிராணன் ஈஸ்வரன், அதே நேரத்துல சூக்ஷ்ம பிராணன் எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பவனகன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமமா இருந்தாலும் பாவனக அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவனக அப்படின்றது வந்து காத்துக்குள்ளார இருந்துகிட்டு காற்றை வீச செய்பவர் எவரோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி அப்படின்னு பேர், ஈஸ்வரன் அப்படின்னு பேர். பூமிக்குள்ளார இருந்துகிட்டு பூமிக்கு தெரியாது, நமக்குள்ளார ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியாது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பூமியை வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இரு, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருன்னு பண்ணியிருக்கார். ஜலத்துக்குள்ளார இருந்துகிட்டு ஜலம் அவரை அறியறது இல்லை, ஜலம் தான் அவருக்கு அந்த சரீரமா இருக்கிறது. அவரோட சரீரமே ஜலம் தான், ஜலத்துக்குள்ளார இருக்கார், ஜலத்துக்கு தெரியவே தெரியாது. அவர் உள்ள இருக்கிறதுனால தான் அந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா பாய்ந்து ஓடுறதா இருக்கு, மேல இருந்து கீழ் நோக்கி அது போகுது, சில்லுன்னு இருக்கு, அவரோட கமாண்டிங்ல தான் இருக்கு. இந்த அக்னிக்குள்ளார இருக்கார், ஆனா அக்னிக்கு தெரியவே தெரியாது தனக்குள்ளார அந்தர்யாமி ஈஸ்வரன் இருக்கான்னு அப்படின்னு தெரியாது. அந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தகிக்க பண்றது யாரு அப்படின்னா, நீ நல்லா தகிக்கணும், சூடா இருக்கணும், பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமி தான். அதே மாதிரி வாயுக்குள்ளார இருந்துகிட்டு அந்தர்யாமி என்ன பண்றாருன்னா அந்த ஈஸ்வரன் வாயுவை வந்து பாத்தீங்கன்னா வீசு அப்படின்றார். இந்த அந்தரிக்ஷத்துல வந்து சதா வீசிக்கிட்டே இரு அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் அந்தர்யாமி தான் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை இயக்குகின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாவனகன்ற சப்தம் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவனகன்னா காற்றை வீசும்படி செய்யக்கூடியவர் அந்தர்யாமி ஈஸ்வரனை குறிக்கிறது. பவனகன்றது ஹிரண்ய கர்ப்பர், பாவனகன்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அதுக்கப்புறம் ஜெகதக சேத்து அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெகத்தோட சேத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் எங்க போய் முடிவடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான்ல போய் முடிவடையும். நானுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவடைகிறதுக்கான இடம் இல்லை. பிரளய காலத்துல இந்த ஜெகத்தெல்லாம் எங்க போய் லயமாகும் அப்படின்னா அந்த அவ்யாக்கிருத்தம் சொல்லக்கூடிய மாயையில போய் லயமாகும். மாயை வந்து பாத்தீங்கன்னா அது எங்க போய் லயமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட லயஸ்தானம் ஆதாரஸ்தானம் வெறும் சுத்த சைத்தன்யம். அப்போ ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மான்னு சொல்றது. நம்ம இண்டிவிஜுவல்ல தூக்கத்துல எங்க போய் முட்டிக்கிறோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி எண்டு நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப அந்த நானுக்கு மேலதான் ஒன்றும் தெரியவில்லைன்ற இந்த மாயா இருக்கு, இந்த மொத்த ஜெகத்தும் அதில் லயமாயிருக்கு. அப்ப அந்த லாஸ்ட் எண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெட்லேனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரையா இருக்கிறது. இந்த சம்சாரம் எங்க போய் முடிவடையுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சம்சாரத்தோட கரையா இருக்கிறவர், சேத்துவா இருக்கிறவர் இந்த பரமாத்மா நானா இருக்கார். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஜெகதக சேத்துஹு அப்படின்னு சொல்லப்பட்டதா எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்திய தர்ம பராக்கிரமஹா சொல்ற சத்திய தர்ம பராக்கிரம, அவருடைய பராக்கிரமம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் தர்மமா இருக்கிற பராக்கிரமத்தை உடையவர் அப்படின்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றது முக்கியமானது இருக்கணும். நம்ம எந்த உலகத்துல எந்த ரூபத்தை எடுத்தாலும் 7வது சாப்டர் பகவத்கீதையில சொல்லப்பட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூல நான் வந்து பாத்தீங்கன்னா வாசமா இருக்கேன், நான் இந்த பிருத்திவியில வாசனையா இருக்கேன், இந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவையா இருக்கேன், இது மாதிரிலாம் நிறைய 7வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. அப்புறம் 9வது 10வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈஸ்வர குணங்கள் எல்லாம் சொல்லும். இந்த ஈஸ்வர குணங்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆதார தத்துவத்தையே சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விராட்டா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கணும். இப்ப பாருங்க இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கோம், பூத்த பவியே பவன் நாத்தகக்கு பார்த்துட்டு இருக்கோம். அவர்தான் கடந்த காலத்திற்கும் இனி வரக்கூடிய காலத்திற்கும் அதே நேரத்துல இப்ப இருக்கிறதுக்கும் நாத்தனா இருக்காரு அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி நாத்தனா இருக்காருன்னு யாராவது கேட்டா அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த சைத்தன்ய ரூபேன ஆதாரமா இருக்காரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருந்துகிட்டு அந்தர்யாமியா இருந்துகிட்டு நாத்தனா இருக்கார்.
வெளிப்படாம. அதே ஹிரண்ய கர்ப்பரா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கரும பலன்களை கொடுப்பவரா எல்லா ஜீவராசிகளுக்கும் நாதரா இருக்கார். அப்ப சுத்த பிரம்மம் மாயோட சேர்ந்து ஈஸ்வரனாயி அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பரா வெளிப்படுது. இந்த 3 தத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? ஆதாரமா இருக்கு. நாதன் யார வேணாலும் சொல்லலாம். சுத்த பிரம்மமும் நாதனான வெளிப்படல் ஆதாரம். அது இல்லைன்னா நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஈஸ்வரன் ஆகும் போதும் அவர் தான் எல்லாத்தையும் அந்தரியாமியா இருந்து இயக்குறார். அவர் தான் நாதன் சொல்லலாம். ஹிரண்ய கர்ப்பரா இருந்துகிட்டு கர்ம பலன்களை கொடுக்கிறார். அவர் தான் நாதன் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்க, போன ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்ததே இப்ப திரும்பவும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. பவனக பாவனக இதெல்லாம் வரிசையா சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பவன அனலகன்னு ஒரு வார்த்தையை வச்சாருல்ல. பவனக பாவனக, அதுக்கப்புறம் அனலகன்னு ஒரு வார்த்தை. அனலக யார சுவாமி குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜெகதக சேத்துன்னு சொல்லி சுத்த பிரம்மத்தை சொல்லிட்டோம். இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அனலகன்னு ஒரு வார்த்தையை சொல்லி என்ன பண்றோம்? அனலகன்றதுக்கு அர்த்தம் போதும் அப்படின்ற எண்ணம் இல்லாதது. பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு எப்போ கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனா இருக்கார், பிரகாசம். அதே மாதிரி இந்த அந்தரிக்ஷத்துக்கு வரும்போது வாயுவா இருக்கார், அவர் தான் என்னுடைய தேகத்துல பிராணனா இருக்கார். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரும்போது அவர் தான் அக்னியா இருக்கார். இதுலதான் உபாசனை வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகத்துல உபாசிக்கிற மெத்தட் வந்து சாந்தோக்கிய பிரகதாரண்யத்தோட பிரக்ரியா வந்து பாத்தீங்கன்னா இதுதான். பிரகாசம் அவேர்னஸ், பிராண வாயு பிராணனா இருக்கு, அதுக்கப்புறம் விராட்டுன்றது அக்னியா இருக்கு. நம்ம நிறைய படிக்கிறோம். இப்ப இந்த இத்தனை ரூபங்கள் எல்லாத்தையும் படிச்சோம் அப்படின்னா இதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணணும்னு 1000 நாமத்தை தியானம் பண்ண முடியுமா நம்மளால? யோசிச்சு பாரு. 1000 நாமங்களை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண முடியாது. எவ்வளவு தியானம் பண்ணுவீங்க? தியானம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானமே பண்ண வேண்டாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டு, ஹிரண்யகர்பன், ஈஸ்வரன் அப்படின்னு 3க்கு வந்துடும். எல்லாத்தையும் தூக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3த்துக்குள்ளார போட்டுட்டு பகவான் எப்படி இருக்கார்? விராட்டா இருக்காரு. மொத்த ரூபமும் விராட் ரூபம். ஹிரண்ய கர்ப்பரா இருக்கார், அதுக்குள்ளார எல்லாத்திலையும் வியாபிச்சு உள்ளார்ந்து இருக்கார். அதுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கார். அப்போ என்ன பண்ணுங்க? விராட் ரூபம் வந்து காரியம், ஹிரண்ய கர்ப்ப ரூபம் காரியம், நாம ரூபம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்தரியாமி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நானா இருக்கார். புரிஞ்சு போயிரு. ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார வர முடியும். அப்ப எதுக்கு சுவாமி இத்தனை நாமங்களை நம்ம விதவிதமா பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐக்கியம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது ஜீவ பிரம்ம ஐக்கியம் பண்ணும் போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டுக்கிய இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். மாண்டுக்கிய பாஷ்யத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒருவேளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை எல்லாமா சொல்லாம லிமிட்டா வந்து மட்டும் வச்சுட்டு இவர் ஈஸ்வரன் சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா யாரோட நீங்க ஐக்கியம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்றது. ஜீவ பிரம்மன் என்ன அர்த்தம்? பிரம்மன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன். ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணும் போது எந்த ஈஸ்வரனோட நீங்க ஐக்கியம் பண்ண போறீங்க? உங்களுக்கு ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த ஒரு விக்கிரகத்துல வந்து ஐக்கியம் பண்ணினீங்கன்னா அது பண்ண முடியுமா உங்களால? ஒரு ஈஸ்வரன் உங்களுக்கு இருக்கார், எதற்கு வந்து ஒரு விக்கிரகமா வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனோட உங்களுக்கு ஐக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சித்திக்குமான்னு கேட்டீங்கன்னா சித்திக்கவே சித்திக்காது. அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சோதனம் பண்ணி அவர்தான் விராட்டா சர்வ நாம ரூபங்களா இருக்கார், அவர்தான் ஹிரண்ய கர்ப்பரா இருக்கார் சூக்ஷ்மமா, அவர்தான் காரணமா அந்தர்யாமியா இருக்கார் அப்படின்னு நீங்க முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டதுக்கு பிறகுதான் எனக்கும் அதே மாதிரி ஸ்தூல சூக்ஷ்ம காரண தேகங்கள் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னையும் பிரிச்சு அறிஞ்சு எனக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் 3 தேகங்கள், என்னோடது லிமிட்டா இருக்கு, அவரது அன்லிமிட்டா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இதுவும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வேற வேற இல்லை அப்படின்னு என்னுடைய ஸ்தூல தேகத்தை இங்க இருக்கக்கூடிய எல்லா விராட் ரூபத்துக்குள்ளார ஐக்கியம் பண்ணி என்னுடைய சூக்ஷ்ம தேகமும் அவருடைய சூக்ஷ்ம தேகம் சொல்ற ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் இருக்கு அப்படின்னு அதையும் ஐக்கியம் பண்ணி ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல காரண அபிமானியா இருக்கார், நான் தூக்கத்துல அபிமானத்தோட பிராண அபிமானத்தோட இருக்கிற ஜீவன்
ஈஸ்வரன் தான் அப்படின்னு அவனையும் ஐக்கியம் பண்ணி, இதுல இருக்கிறது எல்லா பேதங்களும் வந்து நாமரூபங்கள் அப்படின்னு அதை எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணா சுத்த சைத்தன்யம் மட்டும் மிச்சம் இருக்கும். இதுதான் ஐக்கியம் சம்பவிக்கிறது. ஒருவேளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியார் சொல்றாரு, பிரதிதேகம் ஆத்மா பின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்கிய பிலாசபி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உண்டாகும். பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த பக்தியை வந்து பாத்தீங்கன்னா ஏன் எதுக்குன்னு தெரியாம போச்சு. பக்தியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சந்திஸ்தானமா இதை வைக்கிறது ஈஸ்வரனை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணோம், எல்லாமா நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். வேற வழியே இல்லை. அத்வைத சித்திக்கு போகணும் அப்படின்னா, அகண்ட போதம் உண்டாகணும் அப்படின்னா அப்படிதான் பண்ணி ஆகணும். இல்ல அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றீங்க, நான் பிரம்மமா இருக்கேன். அந்த பிரம்மம்னா என்னது? பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு சர்வம். இவ்வளவுதான் விஷயம். பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு சர்வம். அப்ப சர்வத்தோட தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஐக்கியம் பண்ண போறோம். அப்ப ஈஸ்வரனை முதல்ல விஸ்தாரப்படுத்தணும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஈஸ்வரனை மூணுக்குள்ளார கொண்டு வரணும். மூணுக்குள்ளார கொண்டு வந்து விராட்ட ஹிரண்ய கர்ப்பன்ல லயம் பண்ணி, ஹிரண்ய கர்ப்பரை ஈஸ்வரன்ட்ட லயம் பண்ணி, ஈஸ்வர உபாதியையும் எடுத்துட்டு தான் தானா நிற்கணும். இதான் வந்து பிரக்ரியா. இந்த பிரக்ரியா வரல அப்படின்னா அத்வைதம் வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதம் உண்டாகாது. இந்த உலகத்துல நிறைய பேரு பிரம்மத்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், நீங்க வேற நான் வேற, நீங்க வேற நான் வேற, ஈஸ்வரன் வேற நான் வேற, எல்லாம் நான் அப்படின்னு அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதம் உண்டாயிருக்காது. அதுக்கு முக்கியமானது இந்த உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சம்பத் உபாசனை விட்டு போனதுதான் காரணம். அப்ப நான் வந்து என்ன பண்ணணும், 3 விஷயத்துல எப்பவுமே பார்த்துக்கிட்டே வரணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், அதுக்கப்புறம் எனக்குள்ளார ஆத்தியாத்மிகம். இந்த 3த்தையும் எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே போகும். இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வேற நீங்க வேற ஆயிருவீங்க. அப்ப அத்வைத சித்தி வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது அப்படின்னு பாஷ்யக்காரர் ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு 4 பாதங்கள் அப்படின்னு பிரதம பாதம் வைஸ்வானரகன்னு ஆரம்பிக்கும். மாண்டுக்கிய காரிக்கால மாண்டுக்கியத்தில் உபனிஷத்து மந்திரமே இருக்கு. ஏக்கோட விம்சதி முகக சப்தாங்க ஏக்கோட விம்சதி முகன்னு ஆரம்பிக்கும். இந்த ஆத்மாக்கு 4 பாதங்கள் இருக்கு. விஸ்வன், தைஜசன், பிராக்யன் அப்படின்னு 4 பாதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் ஆத்மா சைத்தன்யம். இந்த 4 பாதங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விஸ்வனுக்கு, விஸ்வன் அப்படின்னா ஜாகிரத்துல இருக்கிற நமக்கு அங்கங்களை சொல்லும் போது அது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா விராட்டோட அங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும். என்னுடைய தலையை சொல்லாது. என்னோட தலை சொல்லாம என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சொர்க்கமே தலை அப்படின்னு. ஏங்க எனக்கு என் பேர் விஸ்வன், ஜாகிரதத்துல இருக்கேன். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் காமன் நேம் விஸ்வன். உங்க தலை எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், இதான் தலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் பாதம் கீழே இருக்கிற கால்கள் தான் என்னோட கால்கள் அப்படின்னு. ஆனா அங்க மந்திரம் சொல்லுது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு தலையே சொர்க்கம், இந்த பூமியே வந்து பாத்தீங்கன்னா பாதங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா விராட்டோட வர்ணனையை பண்ணும். இந்த பிரகரணம் வரும்போது கேள்வி வரும், ஏன் சுவாமி ஏன் தலையை சொல்லாம சொர்க்கத்தை சொல்றீங்களா, விராட்டை சொல்றீங்களா அப்படின்னா முதல் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா விராட்டையும் நம்மளுடைய ஸ்தூல தேகத்தையும் என்ன பண்ணணும், ஒன்னா பார்க்கணும், ஐக்கியம் பண்ணி பார்க்கணும். ஹிரண்ய கர்ப்பரையும் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீர அபிமானியா இருக்கிற தைஜசனையும் ஒன்னாக்கி பார்க்கணும். அதே மாதிரி தூக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரனையும் நான் அப்படின்ற அவனையும் நான் ஒன்றும் அறியவில்லைன்னு சொல்றேன்ல அவனையும் ஐக்கியம் பண்ணி பார்க்கணும். இததான் நான் எல்லா கிளாஸ்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஐக்கியம் பண்ணினாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்வைத சித்தி உண்டாகும். மாயா உபாதியை நீக்கிட்டு அவித்யா உபாதியை நீக்கிட்டீங்கன்னா இருக்கிறது ஒரே சைத்தன்யம்னு அகண்ட போதம் உண்டாகும் அப்படின்னு சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பாஷ்யத்துல இந்த ஐக்கியம் பண்ணி பண்ணி பண்றதுல இத சொல்றார். காத்து வெளியில இருந்துட்டு போட்டுமே, ஈஸ்வரன் காத்தா இருக்கார், காத்த வீசும்படி செய்யறார். துவைத்தமா இருந்து பாருங்க, அவர் காத்தா இருக்காரு, இருந்துட்டு போட்டோம், நல்லா தானே இருக்கு. அவர் பிராணனா உள்ள இருக்காருன்னு நீங்க கொண்டு வரலன்னா அவர் வேற நான் வேறன்ற மாதிரி ஆயிடும். துவைத்திகள் எல்லாம் வந்து வியாக்கியானம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அவர் காத்தா இருக்காரு, மலையா இருக்காரு, இருந்துட்டு போட்டோம், எனக்குள்ளார அவர் என்னவா இருக்கார் அதை விட்டுருவாங்க.
ஆத்தியாத்மிகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை கொண்டு வந்தாதான் உங்களுக்கு அத்வைத சித்தியானது உண்டாகும். இப்ப அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அனலகன்ற வார்த்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? அனலகன்ற சப்தம் எப்பவும் எதை குறிக்கும்? அக்னிய குறிக்கும். ஆனா அக்னிய மட்டும் குறிக்காம ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, அனானு அப்படின்னா பிராணானு, அனன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனை குறிக்கிறது. பகுவச்சனத்துல அனான் அப்படின்னா பிராணான். பகுவச்சனத்துல இந்திரியங்கள், மனசு, புத்தி, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லா இந்திரியங்களுக்கும் பேரு பிராணான் அப்படின்னு ஒரு காமன் நேம். அந்த பிராணன்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மத்வேன லாப்தி, நான் அப்படின்னு இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிருக்கா, பிடிச்சுக்கிட்டு இருக்கா. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானத்தை அடைஞ்சிருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனலகன்னு பேர். அனனா பிராணான், அதுல வந்து ஆத்மா நான் அப்படின்ற எண்ணத்தை அடைந்தவனுக்கு பேர் அனலக. அனலகன்னா என்ன அர்த்தம்? ஜீவன். கொண்டு வந்தார் பாருங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா எதை நம்ம அக்னின்னு சொல்றோமோ அந்த அக்னின்றது வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன். ஒவ்வொரு ஜீவனும் வந்து பாத்தீங்கன்னா விராட் சுரூபம், அக்னி சுரூபம். ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் அக்னி சுரூபம். அதான் அனலகன் கொண்டு வந்து. வெளியில அக்னின்னு சொல்லி விடல. அனலகன்றது எது? நான் அப்படின்னு விராட்டை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. இந்த விஷயம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல பேதம் பண்ணாம அபேத திருஷ்டியை கொண்டு வரதுக்காக சொல்லப்பட்டது. நேத்து பாட்டம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு பாட்டம் வந்து 294வது நாமம் ஆச்சாரியர் சொல்றாரு காமஹா. காமகானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா காமங்களை வந்து பாத்தீங்கன்னா ஹந்தி, காமான ஹந்தி. காமங்களை கொல்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காமஹான்னு பேர். என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு காமான் ஹந்தி. காமங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹந்தின்றதுக்கு அர்த்தம் கொல்பவர். யாரோட காமங்களை கொல்றார்? முமுக்ஷூனாம் பக்தானாம் ஹிம்சகானாம் காமானு ஹந்தி. முமுட்சுக்களுடைய காமங்களை கொல்பவர். ஒரு காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாதுக்களுக்கும் பெரிய ப்ராப்ளம் வந்து காமம் நேச்சுரலா இருக்கிறது. ஐயோ சாமி எனக்கு வந்து வேற யாரும் வெளிவிட மாட்டாங்க, ஈஸ்வரன் தான் சரணாகதி பண்ணி ஆகும். சாமி எனக்கு இதுல ஆசை வருது, அதுல ஆசை வருதே, பணத்து மேல ஆசை வருது சாமி, எனக்கு நீதான் காப்பாற்றணும். எனக்கு ஸ்திரீ மேல ஆசை வருது சாமி, நீதான் காப்பாற்றணும். மோட்ச மார்க்கத்துல இருந்து என்னை வெளியில கொண்டுட்டு போயிடும். எனக்கு பெருசா ஆசிரமம் கட்டணும்னு ஆசை வருது, மாலை மரியாதைக்கு ஆசை வருது, பிரவருத்திலேயே எனக்கு மனசு போயிட்டு இருக்கு சுவாமி, நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு முமுட்சுக்கள் எல்லாம் பகவான்கிட்ட தான் போய் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா காமத்தை நாசம் பண்ணணும் சுவாமின்னு கேட்டுக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காமான ஹந்தி. பக்தர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தர்கள் ஐயோ இவன் வீணா போறானேன்னு அப்படின்னு அவன்கிட்ட இருக்கக்கூடிய தவறான காமங்கள், லோக்க விஷயமான காமங்களை என்ன பண்றாரு? ஹனனம் பண்றாரு, நாசம் பண்ணி பக்தர்களை காப்பாத்துறாரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சகானம் அப்படின்னா இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஹிம்சை பண்றாங்களோ, அசுரர்களா இருக்காங்களோ அவங்க ஆசைப்படுறாங்க நான் தான் இதை எல்லாத்தையும் கட்டி ஆளணும் அப்படின்னு, தேவர்கள் எல்லாத்தையும் கொல்லணும், நானே ஆட்சி பண்ணணும்னு யாரெல்லாம் அசுரர்கள் இது பண்றாங்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்துல வந்து இம்சைய பண்றாங்களோ அந்த ஹிம்சை பண்றவங்களுடைய காமங்களை எல்லாத்தையும் நாசம் பண்றார். அவங்க ஆசையை நாசம் பண்றார், கெட்ட ஆசைகளை. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய முமுட்சுக்கள்கிட்ட இருக்கக்கூடிய லௌகிக ஆசையை இது பண்ணி அவர்தான் ஆட்கொள்கின்றார், தடுத்து ஆட்கொள்கின்றார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காமஹான்னு பேர். அதுக்கு அடுத்தது 295வது நாமம் ஆச்சாரியா சொல்றார் காமகிருத்து அப்படின்றார். காமகிருத்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தர்களோட காமங்களை எல்லாத்தையும் கொடுப்பவர், முமுட்சுக்களோட காமங்களையும் பக்தர்களோட காமங்களையும் கொடுப்பவர் காமகிருத்து அப்படின்னு. பார்த்துக்கிட்டே இருக்கு, நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அது உங்களை ஆசைப்படுது. பகவான் ஆசை ரூபத்துல இருக்கார். நம்ம எதை ஆசைப்படுறோமோ அது நம்மள ஆசைப்படுது. ஏன் அப்படின்னா சைத்தன்யம் ஈஸ்வரன் இருக்கார் அதுல. ஆச்சாரியர் சொல்றார் சாத்விகானாம் காமானு கரோத்தி இதி காமகிருத்து. நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம்ல, நம்ம எல்லாம் என்ன ஆசைப்படுறோம்? சாத்விகமான விஷயங்கள் ஆசைப்படுறோம். அந்த சாத்விகமான ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணக்கூடியவர், செய்யக்கூடியவர் யாரோ அவருக்கு பேர் காமகிருத்துன்னு பேர்.
காமங்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பவர், செய்பவர், உண்டாக்குபவர் நல்லவங்களுக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காமகன்றதுக்கு அர்த்தம் யாரை குறிக்குது அப்படின்னா, சாஸ்திரத்துல, வைஷ்ணவ சாஸ்திரத்துல பிரத்யும்னன் அப்படின்னு பேர், பிரத்யும்னகா அப்படின்னு பேர். பகவானுக்கு புத்திரனா இருந்தார். தஸ்ய ஜனகத்வாதுவா, பகவானோட புத்திரனா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரத்யும்னன் பேரு. இதை வந்து பாத்தீங்கன்னா விராட்டுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யும்னன் பேர். நம்ம வந்து விராட்டுன்னு எதை சொல்றோமோ அதை வைஷ்ணவர்கள் பிரத்யும்னன்னு சொல்லுவாங்க. இரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து உண்டானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டு தத்துவம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜனகத்வாத், பகவான் வந்து பாத்தீங்கன்னா தந்தையா இருக்கார். யாருக்குன்னா பிரத்யும்னனுக்கு. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காமகன்னு ஒரு பேர் இருக்கு. யார் பிரத்யும்னன்? யார் சுவாமி? காமம், காமன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த காமனுக்கு அப்பாவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா காமகிருத் அப்படின்றதுக்கு அர்த்தம் காமனுக்கு அப்பாவா இருக்கிறதுனால அவருக்கு பேர் காமகிருத்துன்னு பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து 296வது நாமம் காந்தகா. காந்தகன்னா என்ன அர்த்தம்? நீங்க காமன் நம்ம சொல்றோம், காமத்தை உண்டு பண்றவர் காமன். அந்த காமன் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யும்னகான்னு பேரு. அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளையா பிறந்தார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஜனகரா இருக்கிறதுனால, அப்பாவா இருக்கிறதுனால காமகிருத்துன்னு பேர். காந்தகன என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா அபிரூப தமக காந்தக. அபிரூபம்னா இனிமையான ரூபம், சௌந்தரிய ரூபம். தம பிரத்தியம் போட்டீங்கன்னா அந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் சிறந்த சௌந்தரியமான ரூபத்தை உடைய காரணத்தினால் பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காந்தகான்னு பேர். அபிமத ரூபம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த சப்தம் எங்க கேள்விப்பட்டிருக்கோம், அபிமத தியானா துவான்னு ஒன்று பார்த்துருக்கோம். இஷ்ட தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா தியானிக்கணும் அப்படின்னு யோக சூத்திரத்தில். அபிமதம்ன்றதுக்கு அர்த்தம் இஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இஷ்டமான ரூபம், நமக்கு எல்லாத்துக்கும் பிரியமான ரூபம். அதுல தமம் போட்டாச்சு, தம பிரத்தியம் போட்டீங்கன்னா பிரியதமம், எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமான ரூபத்தை உடையதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காந்தகன்னு பேர் சொல்லியாச்சு. அபிரூப தமக காந்தக. 297வது நாமம் சொல்லுது காமகன்னு பேர். காமமா இருக்கார் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா காமமா இருக்கார். என்ன காமம் சுவாமி? காம ரூபம். காமத்தை கொடுக்கிறவர் அவர்தான், காமத்தை நாசம் பண்றவர் அவர்தான், கூட வந்து பாத்தீங்கன்னா காமமாவே அவர்தான் இருக்கின்றார். எங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒண்ணு சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, பாகவதம் படிச்சு கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்பார். என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு எதெல்லாம் ட்ரபிள் பண்ணுதோ அதுல எல்லாத்துலயும் வந்து ஈஸ்வர பாவனை பண்ணு அப்படி. எதெல்லாம் ட்ரபிள் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா பாவம் பண்ணு. எனக்கு காமம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹிம்சை பண்ணுது சாமி, அந்த காமத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த காமமே ஈஸ்வரனை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களை காமம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணாது. இதெல்லாம் ட்ரிக்ஸ். இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா பாக்குறது ரொம்ப ஈஸியான வேலை இது. அதுதான் இங்க சொல்றாரு. காமகன்றதுக்கு அர்த்தம் வந்து காமஸ்வரூபி. பகவான் வந்து பாத்தீங்கன்னா காமஸ்வரூபமா இருக்கார். எப்படி அப்படின்னா ஆச்சரியர் சொல்றாரு, காம்யதே, ஆசைப்படுவதா இருக்கார். எப்படி? புருஷார்த்த ஆகாங்ஷிபிகி, புருஷார்த்தத்தை ஆசைப்படுபவர்களுடைய காமமாக வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேரு காமகான்னு பேரு. புருஷார்த்தம்னா என்ன அர்த்தம்? லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தர்ம அர்த்த காமம், அறம்பொருள் இன்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறாங்க. அந்த அறமா பகவான் தர்மஸ்வரூப்பியா இருக்கார், வெல்த்தா இருக்கார், வசுவா அவர் தான் இருக்கார், வெல்த். அப்ப தர்மம் தர்மஸ்வரூபமா நம்ம பார்த்தோம்ல, விஷகா அதெல்லாம் பார்த்துருக்கோமே, போன இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு விஷ பருவான்னு பார்த்துருக்கோம். நிறைய ரூபங்கள் வந்து தர்ம ரூபத்துல இருக்காருன்னு பார்த்துருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் புருஷார்த்தமா இருக்கக்கூடிய தர்மமும் பகவான் தான். அதே நேரத்துல தர்மத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்ம அர்த்தம்னு சொல்லக்கூடிய வெல்த். அந்த வெல்த்தா யார் இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, அவர் தான் வசுரூபமா இருக்கார் அப்படின்னு பார்த்தாச்சு. வசுவா இருக்காரு, வெல்த்தா இருக்காருன்னு பார்த்துட்டோம். 2வது புருஷார்த்தமும் அவர் தான், தர்ம அர்த்த காமம். இப்பதான் பார்த்திருக்கோம், காம ரூபமா பகவான் தான் இருக்கார், தர்மார்த்த காமம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சுரூபமாவும் யார் இருக்கா? பகவான் தான் மோட்ச சுரூபமாவும் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சதுர்வித புருஷார்த்த ரூபமா பகவான் தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஜனங்கள் ஆசைப்படக்கூடிய எல்லா காமங்களாகவும் இருக்கின்ற காரணத்தால் பகவான் காமகான்னு பேர்.
பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 7:11 பக்கத்துல போட்டுங்க. பகவத்கீதால 7:11 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. ஜீவர்களிடத்துல பூதங்களில் எல்லா ஜீவராசிகள் இருக்குல்ல, எல்லா ஜீவராசிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு விரோதமில்லாத காமமாக அகமஸ்மி நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. தர்மத்துக்கு விரோதம் முக்கியமானது எடுத்துக்கணும். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமா பகவான் தான் இருக்கார். ஆச்சாரியார் சொல்றார் தர்மா விருத்தோனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது பாஷ்யத்துல சங்கரர் எழுதுறார், தர்மேன, தர்மம்னா தர்மத்தினால், என்னது சாஸ்திரார்த்தேன அவிருத்தோ. சாஸ்திரத்துல வந்து பெரியவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ பிரம்மச்சாரி, உனக்கு ஆசைப்படுறது இதை பண்ணு. நாங்க பிரம்மச்சாரியா இருக்கும் போது எப்படியாவது காயத்ரியை வந்து இவ்வளவு பண்ணணும் அவ்வளவு பண்ணணும்னு ஆசை பண்ணுவோம். இந்த சாஸ்திரத்தை படிக்கணும் அந்த சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு. அதே வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தரா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆசைப்படுறாங்க, என் குழந்தை நல்லா இருக்கணும், என் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்ல தனம் இருக்கணும், வீடு வேணும், நான் வாசம் பண்றதுக்கு வந்து போதுமான தனம் வேணும், நல்ல பதவி வேணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாம ஆசைதான். குஷலான பிரமதிதவ்யம் பூத்தியைன பிரமதிதவ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்துல வந்து குறை வச்சுக்காத, உன்னோட சௌக்கியத்துல குறை வச்சுக்காத, சௌக்கியமா இரு, நல்லா நெய் போட்டு சாப்பிடு, பாதாம் பிஸ்தா சாப்பிடு, நல்லா ஏசி போட்டுக்கோ, நல்ல காரை வந்து வாங்கிக்கோ. ஆனா இது எல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மமா சம்பாதிச்சு தர்மமா அதை உபபோகம் பண்ணணும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், அந்த ஆசை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கார். இதே முமுட்சுவா சன்னியாசி ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆசை சுவாமி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆசை கூட இருக்கக்கூடாது. அப்ப என்ன இருக்கணும்? அப்ப நான் சரீர நிமித்த மாத்திரத்துக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையா பகவான் இருக்கார் சன்னியாசிகளுக்கு. அப்ப சன்னியாசிகளுக்கு சொல்லும் போது சொல்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா தேகதாரண மாத்திரார்த்தம். யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு, பிரம்மச்சாரிக்கு ஒரு ஆசை, கிரகஸ்தருக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு என்ன ஆசை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஆசையும் வச்சுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. என்னது? ஜீவிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது போதும் சுவாமி. ஜீவிக்கிறதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு, போர்வை, படுக்கிறதுக்கு ஒரு இடம் போதும் அப்படின்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லை. அந்த ஆசையாக பகவான் இருக்கின்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாஷிக்காரர் அங்க பண்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமஸ்வரூபம்னா நம்ம பாட்டுக்கு தப்பு தப்பா காமப்பட்டோம் அப்படின்னா ராவணன் வந்து பாத்தீங்கன்னா ராமனோட ஒய்ஃபை வந்து எப்படி காமப்பட முடியும், ஆசைப்பட முடியும்? அதே மாதிரி மகாபாரதம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட லேண்ட் ஆசைப்பட்டதுனாலதான் எல்லாம் ஆச்சு, வாரெல்லாம் வந்தது. அப்ப தர்மத்துக்கு விரோதம் எல்லாம் வந்து தர்மத்துக்கு விரோதம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அதை வந்து நாசம் பண்றதுக்காக அவதாரம் பண்ற. அப்ப வாஸ்தவத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எந்த ஒரு பெயினையும் கொடுக்காது. ஏன்னா அது பகவானோட சுரூபம் சொல்லியாச்சு. அப்புறம் 298வது நாமம் சொல்லுது காமப்பிரதா. நம்ம எதையெல்லாம் தர்மத்துக்கு விரோதம் இல்லாம காமப்படுறோமோ அந்த காமத்தை வந்து பாத்தீங்கன்னா தேசகால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படி அளக்கின்றவர், நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுப்பவர் யாரோ அவருக்கு பேரு காமப்பிரதகான்னு பேரு. கர்மபல தாத்தா ஈஸ்வரன் காமஸ்வரூபமா இருக்கார். அதே நேரத்துல காமத்தை கொடுக்கிறவராகவும் அவர் தான் இருக்கின்றார். ஆச்சாரியர் சொல்றார், பக்தேபியக காமான் பிரகிருஷேன ததாதி இதி காமப்பிரதா. பக்தர்களுக்கு காமங்களை நல்ல முறையில பிரகிருஷேன ததாதி. அந்த பிரகிருஷேன ததாத்தின்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் ஒண்ணு ஆசைப்படுறேன், நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஸ்பேஸ் கிடைக்குமா சுவாமி? நான் ஸ்பேஸ் இருந்தா கொடுத்துருவார். ஸ்பேஸ் மட்டும் இருக்க வேணாம், கூட வந்து நம்மள்கிட்ட கர்மம் இருக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆசை ஒண்ணு படுறேன், ஆனா கர்மமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துருக்கேன். கர்மா இருந்தா தானே அதை பண்ண முடியும், அது ஆசை கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல புண்ணிய கர்மா பண்ணி நல்லா ஆசைப்பட்டேன் அப்படின்னா அந்த கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன்களை நம்ம ஆசைப்பட்டதை கொடுக்கிறார். ஆனா என்ன கண்டிஷன் வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கும். ஒரு பிராரப்த கர்மா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் உள்ள அப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யாக்கிருத தத்துவம், ஈஸ்வர தத்துவம்
என்ன பண்ணுது, அந்த டைம் ஸ்பேஸ் மேட்டர், அந்தந்த தேச கால நிமித்தம் வருதான்னு பார்த்து அந்தந்த நிமித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேச காலத்தை வச்சுக்கிட்டு அந்தந்த நிமித்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஆசைப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா பகவான் ப்ரொவைட் பண்றார், கொடுக்கின்றார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காமப்பிரதகா அப்படின்னு பேர். நம்ம இன்னைக்கு பண்ணோம் நாளைக்கே கிடைச்சிரும், அது மாதிரிலாம் கிடைக்காது சார். இன்னைக்கு ஒரு கர்மாவை பண்ணிட்டு நாளைக்கே எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ பகவான் கொடுக்க மாட்டேன்றாரே, அவருக்கு என்னது காமப்பிரதகான்னு பேர் கொடுத்திருக்கு, தப்பு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண கர்மத்துக்கு பலன் கொடுக்க மாட்டேன்றார் அப்படின்னு யாராவது சொல்றாங்க. உலகத்துல எல்லா இடத்தையும் அதான் புலம்பல், நான் நல்லதே பண்றேன், எனக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ண மாட்டேன்றாங்க. இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு. இல்லை இல்லை, எல்லா கர்மத்துக்கோட பலன் வந்து பாத்தீங்கன்னா கியூல வரிசையா தேசகால நிமித்தத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு கியூல வரிசையா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேச காலம் வரும்போது அந்தந்த கர்மங்கள் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். பின்னாடி யார் இருக்கா, பகவான் அந்த காமத்தோட பலனை கொடுப்பவரா இருக்கார். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பிரபு. பிரபுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா காமத்தையும் வைத்திருப்பவர், வெல்த், எல்லா வெல்த்தையும் வைத்திருப்பவர் சுவாமி எஜமானன் யாரோ அவருக்கு பேரு பிரபுன்னு பேரு. ஆச்சரியர் சொல்றார் பிரகிருஷேன பவனாத் பிரபு. பிரான்றது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷேன நல்ல முறையில சூப்பரா அற்புதமா, அதே நேரத்துல பூ பவதி நல்ல ரூபத்துல இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரபுன்னு பேரு. வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கிறவர். பிரபுன்றதுக்கு அர்த்தம் நாமரூபம் இல்லை சுவாமி. பிரபுன்றதுக்கு அர்த்தம் வெறும் சத்தா மாத்திரமா, வெறும் இருப்பு மாத்திரமா, நல்ல முறையில இருப்பு மாத்திரமா இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரபு. இந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கும் கொண்டு போக முடியும். பூ சத்தாயாம் தாத்துல வச்சுக்கிட்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. கட்டோபனிஷத் சொல்லுது அவரை எப்படி சுவாமி அறியணும், ஈஸ்வரனை எப்படி அறியணும், அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. வெறும் இருப்பா மட்டும்தான் அவரை அறியணும். அதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாது. பகவான் அறியறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான், அஸ்தி, அவரை இருப்பா அறியணும். அந்த பூவா அறியணும், வேற எதுவும் இல்லை. அவரை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு விஷயமும் இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருப்பா இருக்கின்றார், அதுதான் பிரபு அப்படின்னு பேர். எல்லாத்துக்கும் சுவாமியா இருக்கார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 நாமங்கள் இந்த 32வது ஸ்லோகத்துல வந்திருக்கு. ஓம் பூத பவ்ய பவன்னாதாய நமஹ, ஓம் பவனாய நமஹ, ஓம் பாவனாய நமஹ, ஓம் அனலாய நமஹ, ஓம் காமக்னே நமஹ, ஓம் காமகிருதே நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் காமாய நமஹ, ஓம் காமப்ரதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ. இதுக்கப்புறம் 33வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 33, சங்கரபாசியத்தோட ஆர்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 46. யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாஷணஹ, யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாஷணஹ, அதிருஷ்யோ வியக்தரூபஸ்ச, அதிருஷ்யோ வியக்தரூபஸ்ச, சகஸ்ரஜிதானந்தசித், சகஸ்ரஜிதானந்தசித், யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாஷணஹ, அதிருஷ்யோ வியக்தரூபஸ்ச, சகஸ்ரஜிதானந்தசித். யுகாதிகிருத் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யுகங்களை செய்தவர், யுகங்களை செய்தவர். இப்ப நம்ம போன இது பார்த்தோம்ல, காமகிருத்து காமக, காமத்தை செய்தவர், காமமா இருப்பவர். அதே மாதிரி இங்கேயும் என்ன எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா யுகாதிகிருத் அப்படின்னா யுகம் முதலிய காலங்களை செய்தவர். யுகம் முதலிய காலங்கள், காலங்களோட அளவு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது, யுகம் பெரிய யுகம் பெருசா இருக்கு. யுகத்துல இருந்து ஆரம்பிச்சு நொடி வரைக்கும் இருக்கிறது எல்லாம் வெறும் சின்னதா இருக்கிற காலம் வரைக்கும் காலத்தை வந்து செய்தவர்னு அர்த்தம். யுகாதிகிருத்துன்றதுக்கு அர்த்தம் காலத்தை நிர்மாணம் செய்தவர். மாயா அம்சம், காலம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட
ஒரு பெரிய இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம்தான் சக்தி அதுகிட்ட இருக்கிறது. காலத்தை வச்சுதான் எல்லாத்தையும் பகவான் பண்றார். யுகாதிகிருத்துனா காலத்தை செய்தவர். யுகா வர்த்தோ பாருங்க, போன இதுல காமகிருத்து காமக, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யுகத்தை செய்தவர், காலத்தை செய்தவர், இந்த காலத்தை ரன் பண்றவர், சுழற்றுபவர், இந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறவர். யுகாவர்த்தக, யுக ஆவர்த்தக. பகவான் தான் யுகத்தை வந்து பாத்தீங்கன்னா தன் கையில வச்சிருக்க சுதர்சன சக்கரம், காலச்சக்கரம், அந்த சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா சுற்றுபவராக இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, நைக்கமாயோ, காலம் மட்டுமா சாமி அவற்றை இருக்கிறது மாயா சக்தி? காலம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவற்றை ஏகப்பட்ட மாயை சக்திகள் இருக்கு. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா, ந ஏக்கமாயோ இது அநேகமாய, அநேகமாயன்றதான் வந்து பாத்தீங்கன்னா நைக்கமாயோன்னு பேரு. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு மாயை இல்லாதவர். ஒரு மாயை இல்லாதவர்னா என்ன அர்த்தம்? அநேக மாயைகளை உடையவர். அவர்கிட்ட இருக்கிற மாயைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எண்ண முடியாது. அதுல ஒரு மாயாதான் என்னது? காலம். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் மகாசனக. மகாசனக அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நிறைய அர்த்தத்துல எடுக்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட்டா எடுக்க முடியும். அதே நேரத்துல விராட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மகாசனகன்னு அக்னியை குறிக்கிறது, விராட்டா எடுக்கலாம். அதே நேரத்துல ருத்ரனா எடுத்தீங்கன்னா பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ற பெரிய பசி உடையவர்னு அர்த்தம். மகாசனகன்றதுக்கு அர்த்தம் பெரும் பசி உடையவர். என்ன கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்றார். எது நம்ம போன இதுல பார்த்தோம்ல, அனலகன்னு ஒரு சப்தம் பார்த்தோம்ல. அனலகன் என்ன அர்த்தம்? போதும் என்ற எண்ணம் இல்லாதது அனலக. அதே மாதிரி போதும்னு சொல்லாதது பெரும் பசியை உடையது. என்ன கொடுத்தாலும் உள்ள சுவாகா பண்ணும் யாரு? அக்னி. அக்னியில கொடுத்தீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் எரிச்சுக்கிட்டே இருக்கும், போதும் சொல்லவே சொல்லாது. அப்ப அனலகன்றதான் வந்து பாத்தீங்கன்னா மகாசனகுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவத்தை எடுக்கணும், விராட்டா எடுத்துக்கணும். அதே வந்து பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல என்ன பண்றாரு? இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாகா பண்றாரு. சுவாகா பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா தாமாட்டும் இருக்கிறார். அவரோட பசியை அடக்கவே முடியாது ருத்ராவதாரத்துல. அதனால காரண ரூபத்துல அவர் மகாசனக ஈஸ்வரனா இருக்கார். அதுக்கப்புறம் அதிர்ஷ்ய அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? அதிர்ஷ்யா. எது அதிர்ஷ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, எது வெளிப்படாத தத்துவமோ அது அதிர்ஷ்யம். கண்களுக்கு தெரியாதவராயிருக்கின்றார், புலன்களுக்கு எட்டாதவரா இருக்கார். அதனால அது அதிர்ஷ்யம் அப்படின்னு பேரு. சுத்த பிரம்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்யம்னு சொல்றோம். அசப்தம், அதிர்ஷ்யம், அரூபம், இதெல்லாம் நேத்தி பண்றதெல்லாம் இருக்கு அப்படின்னா எங்கெல்லாம் நெகட்டிவா வருதோ அதெல்லாம் சுத்த பிரம்மத்தோட லட்சணமா எடுத்துக்கணும். அதிர்ஷ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது திருஷ்யம் இல்லை. திருஷ்யம் இல்லைன்னா அது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம சப்ஜெக்டா அது திரஷ்டாவா இருக்கு. ஏகோ திரஷ்டா. அது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் விஷயம் இல்லை, மனசுனால பார்க்க முடியாது, இந்திரியங்களால பார்க்க முடியாது, கண்களுக்கு விஷயம் இல்லை, காதுக்கு விஷயம் இல்லை. அப்ப அது எப்படிப்பட்டது அப்படின்னா வெளிப்படாத தத்துவம். வெளிப்படாததுன்னா என்ன அர்த்தம்? நானா இருக்கு, அதிர்ஷ்யம், சுத்த பிரம்மத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியக்த ரூபஸ்ச. அப்ப அந்த சுத்த பிரம்மத்தோட மாயை சேர்ந்தோன என்னாச்சு? வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. மாயையிலிருந்து சூக்ஷ்மமா ஸ்தூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 லோகங்களும் இந்த கிரியேஷன் எல்லாம் உண்டாச்சு. சூக்ஷ்மமா வெளிப்பட்டிருக்கிறதும் பகவான் தான், ஸ்தூலமா வெளிப்பட்டிருக்கிறதும் பகவான் தான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதா எதெல்லாம் வெளிப்பட்டிருக்கோ, வியக்தமாயிருக்கோ, அந்த வியக்தமானது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் தான். அதுதான் இப்ப சகசநாமம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். இது பகவான், இது பகவான், இது பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோமே. இது எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வெளிப்பட்டது பார்க்கிறோம், சந்திரன் வெளிப்பட்டது பார்க்கிறோம், இந்த நட்சத்திரங்கள் வெளிப்பட்டது பார்க்கிறோம், இந்த பிருத்திவி வெளிப்பட்டது பார்க்கிறோம். எதெல்லாம் வெளிப்பட்டதா பார்க்கிறோமோ இது எல்லாம் வியக்த ரூபமா யார் இருக்கா? வெளிப்பட்ட ரூபமா பகவான் இருக்கார், வியக்த ரூபமா இருக்கார். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அவ்வியக்தத்துல இருந்து வந்துச்சு. அவ்வியக்தத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்யோன்னு போட்டாச்சு. அவ்வியக்த மூர்த்தினா நம்ம பார்த்தோம்ல, இதுல கீதால பார்த்திருக்கோம்ல, பகவான் எப்படி இருக்கார்? வெளிப்படாத ரூபமா அவ்வியக்தமா இருக்கார், கண்ணுக்கு தெரியாதவரா இருக்கார். அவற்றிருந்துதான் இது எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. தங்கத்திலிருந்த ஆபரணங்கள் மாதிரி இந்த ஜெகத்.
அப்ப இங்க பார்க்கறது எல்லாம் வியக்த ரூபம்னா விராட்டு ஸ்தூலம், ஹிரண்ய கர்ப்பர் சூக்ஷ்மம். இந்த ரெண்டும் வெளிப்பட்டது காரியம் அப்படின்னு பேரு. சூக்ஷ்மமா வெளிப்பட்டது, கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்மமா இருக்கிறது என்னது? என்னோட மனசு, புத்தி. கண்ணுக்கு தெரியல, என்னோட இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியலையே, அதுவும் பகவான் தான் சூக்ஷ்மமா வெளிப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நம்ம கண்ணுக்கு இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கிற எல்லாம் கூட பகவான் தான், வியக்த ரூபஸ்ச. அது மட்டும் இல்ல, சகஸ்ரஜித். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாம ரூபங்களா இருக்கக்கூடிய சர்வத்தையும் என்ன பண்றாருன்னா வெற்றி கொள்கின்றார். சகஸ்ரஜித். ஆயிரக்கணக்கான அரக்கர்களையும் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு யுகந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரக்கர்கள் வராங்க, தர்மத்துக்கு எதிரானவங்க வராங்க. எல்லாத்தையும் அவர் என்ன பண்றார்? சுவாகா, நிகிரகம் பண்றார், ஜெயம் பண்றார். அதனால அவருக்கு பேர் சகஸ்ரஜித் அப்படின்னு பேர். ஆயிரக்கணக்கான அரக்கர்களை, தர்மத்துக்கு விரோதமானவர்களை கொள்கின்றார். சகஸ்ரஜித், வெற்றி கொள்கின்றார். அனந்தஜித், அவர் வெற்றி கொள்ளாதது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார்? வெற்றி கொள்கிறார். எல்லா துறையிலையும், எல்லா ஃபீல்டுலையும், எந்த ஃபீல்டுலையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு வெற்றி கொள்றாருன்னா பகவான் தான் வெற்றி கொள்றார், வேற வேற ஃபார்ம்ல இருந்துகிட்டு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அனந்தஜித் அப்படின்னு பகவானுக்கு பேர். எல்லை இல்லாமல் ஜெயம் பண்ணுபவர் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு மீனிங்கா பார்த்துரும். 300வது நாமம் வந்தாச்சு இன்னைக்கு. 300வது நாமம் யுகாதி கிருத் அப்படின்னு பேரு. யுகாதி கிருத்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, யுகம் முதலிய கால பேதங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்தவர். யுகம் முதலிய கால பேதங்களை செய்தவர். பாஷிகார் சொல்றார், யுகாதேகே, யுகம் முதலிய காலபேதஸ்ய, காலபேதங்களை. காலத்துல நிறைய காலம் சொல்றோம்ல, செகண்ட்ஸ் சொல்றோம், நிமிட் சொல்றோம், மணி கணக்கு சொல்றோம், அதுக்கப்புறம் நாள் கணக்கு சொல்றோம், வார கணக்கு சொல்றோம், பக்ஷ கணக்கு சொல்றோம், மாச கணக்கு சொல்றோம், வருஷங்கள் சொல்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யுகங்கள் சொல்றோம், மன்வந்தரங்கள் சொல்றோம். இது மாதிரி எதெல்லாம் காலபேதங்கள் இருக்கோ இந்த எல்லா காலபேதங்களையும் செய்தவர்னால, கர்த்திருத்வா, செய்தவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யுகாதி கிருத் அப்படின்னு பேர். யுகம் முதலிய காலபேதங்களை செய்தவர். அது மட்டும் இல்லாம சொல்றார், யுகானாம் ஆதிம் ஆரம்பம் கரோதி இதிவா. இந்த எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குல்ல சாமி. ஒரு காலம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எங்க இருந்து காலம் ஆரம்பிக்குது அப்படின்னா, காலங்கள் எல்லாத்துக்கும் ஆரம்பஸ்தானமா ஆதியா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காரோ, ஆரம்பிச்சு வைக்கிறவர், காலத்தை ஆரம்பிச்சு வைக்கிறவரா இருக்கிறதுனால அவருக்கு பேர் யுகாதி கிருத் அப்படின்னு பேர் சொல்லலாம். ரெண்டு பேர்லயும் இங்க ஆச்சாரியா சொல்லிட்டார். இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா 11:32 போட்டுங்க கீதால. காலோஸ்மி அப்படின்னு சொல்ற, யுகங்களை செய்தவர்னு மட்டும் இங்க முடிச்சிருச்சு. ஆனா பகவானை வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்களும் கீதை என்ன சொல்லுது, பகவான் தான் காலமாவே இருக்கார் அப்படின்னு. 11:32 வந்து கிளியரா ஸ்டேட்மெண்ட் சொல்றார், காலோஸ்மி, நான் காலமாக இருக்கின்றேன் அப்படின்னு. சாமி இது எங்க உபனிஷத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலமா இருக்கிறதுன்னு வரும்போது ஹிரண்ய கர்ப்பரை கொண்டு வந்தாங்க. ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்ன உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணனா இருந்துகிட்டு சொல்றார். முதல் பிரஷ்னத்திலேயே ஒரு 3-4 மந்திரம் இருக்கு. 1:9 வந்து பாத்தீங்கன்னா சம்பத்சரோகவை பிரஜாபதி அப்படின்னு ஒரு ஆரம்பிக்குது. துண்டு துண்டா எடுத்துக்கலாம். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கார்? சம்பத்சரோகவை பிரஜாபதி. சம்பத்சரம்னா என்ன அர்த்தம்னா வருஷம்னு அர்த்தம். வருஷமா பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா மாசோவை பிரஜாபதி 1:12. மாசமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். வருஷமா பகவான் தான் இருக்கார், மாசமா பகவான் தான் இருக்கார். 1:13 சொல்லுது, அகோராத்ரோவை பிரஜாபதி. நாளா அவர் தான், தேவா ராத்திரி பகலா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஹிரண்ய கர்ப்பர் அந்த சிருஷ்டியை படைக்கும் போது 2ஆ பிரிஞ்சார்னு வருது. அப்ப பிரியும் போது அவர் காலமா ஆனார் அப்படின்னு வருது. அப்போ நாட்கள் சேர்ந்து மாசமாகுது, மாசம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வருஷமாகுது, வருஷங்கள் சேர்ந்துதான் நம்ம என்ன பண்றோம், யுக கணக்கை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அப்ப இந்த எல்லாமா இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணுதான் எல்லாமா இருக்கார். காலோவை விஷ்ணு, காலம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவாக இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார்,
இது நாம்னாம் திருத்தீயம் சதம் விவ்ருதம். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா 300 நாமங்கள் சகஸ்ரநாம நாமத்துல நாம் அப்படின்னா சகஸ்ரநாமத்தினுடைய திருத்தீயம் சதம் 300வது நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. 300 நாமம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் 301வது நாமம் யுகாவர்த்தகா அப்படின்னு பேர். யுகாவர்த்தகன்னு அர்த்தம் யுக ஆவர்த்தகன்னு அர்த்தம். ஆவர்த்தனம் பண்றவர், சுற்றுபவர், சுழற்றுபவர். யுகத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க. யுகம்னா என்ன அர்த்தம்? பல வருடங்கள் சேர்ந்துதான் யுகம். 864 கோடி யுகம் சேர்ந்தது. நம்ம சொல்றோம்ல, பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது நம்ம சொல்றோம். 864 கோடி வருஷங்கள் பிரம்மாவோட ஒரு ராத்திரின்னு சொல்றோம். ரெண்டு சேர்ந்தா யுகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சகஸ்ர யுக பரியந்தம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து 8வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுக்கணும். அப்போ யுகத்தை சுழற்றுபவர்னா என்ன அர்த்தம்? இந்த காலத்தை, டெய்லி இருக்கிற காலத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்துறார். சூரிய ரூபத்துல இருந்துகிட்டு, சந்திர ரூபத்துல இருந்துகிட்டு. காலையில சூரிய உதயம், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணி வந்து அஸ்தமனத்தை அடைகிறார். பகலை சுத்திட்டாரா? அப்புறம் ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சந்திர ரூபத்துல இருந்துகிட்டு ராத்திரி ஃபுல்லா முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியை கம்ப்ளீட் பண்றார். அப்போ பகல் இரவை வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திர ரூபத்துல இருந்துகிட்டு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சுழற்றுகின்றார். யுகாவர்த்தகன்னு பேர். யுகத்தை ஆவர்த்தனம் பண்றவர். ஆச்சாரி சொல்றார் யுகானி. யுகங்கள்னா எதை எடுக்கணும்? கிருத்த யுகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரேதா யுகம், துவாபர யுகம், அதுக்கப்புறம் கலியுகம். இது மாதிரி 4 யுகங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருத்த யுகம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சத்திய யுகம் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே பேரு, கிருத்த யுகம், சத்திய யுகம். இதை எடுத்துக்கணும். இவ்வாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருதாதீனி ஆவர்த்தயதி. இந்த கிருத்தம் முதலிய யுகங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தயதி. ஆவர்த்தயத்தினா சுழற்றுபவர், சுற்றுகின்றவர். காலச்சக்கரத்தை வந்து பகவான் சுற்றுகின்றவராக இருக்கிறார். அதனால காலாத்மனா இதி யுகாவர்த்தக. ஆச்சரியர் இத முக்கியமா இது பண்ணீங்க. காலாத்மனா இதி யுகாவர்த்தக. காலாத்மனா, காலஸ்வரூபமா இருந்துகிட்டு காலத்தை சுத்துறார். அதாவது நான் பிரஷ்னோபனிஷத்தை எடுத்து காட்டினேன். கீதால சொல்றது நான் காலமா இருக்கேன் அப்படின்னு. அவர் அந்நியமா இருந்துகிட்டு சுத்தல. காலத்தை சுத்துற போது அவர் தனியா செப்பரேட்டா இருந்துகிட்டு காலம்னு ஒரு சக்கரத்தை சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் எடுக்காதீங்க. அப்ப எப்படி அர்த்தம் எடுக்கணும்? காலம் சொரூபமா இருந்துகிட்டு காலத்தை அவர் என்ன பண்றார்? சுழற்றுகின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலமே ஈஸ்வரன். இப்ப நான் காலையில பார்த்துட்டு இருக்கோம், டைம் போயிட்டே இருக்கிட்ட, போட்டும் நல்லதுதான். இப்படியே வேதாந்த விசாரத்திலேயே போட்டும், பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். காலமே ஈஸ்வரனா தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு நைக்கமாயகா. நைக்கமாயகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு பல மாயைகளை உடையவர், ஒரு மாயை இல்லாதவர்னு அர்த்தம். ஒரு மாயை இல்லாதவர்னு என்ன அர்த்தம்? அநேக மாயைகளை உடையவர். விதவிதமான மாயா சக்தியை வந்து பாத்தீங்கன்னா பிரயோகிப்பவர் பகவான். இந்த பார்க்கடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்தனம் பண்ணும்போது, அமிர்த மந்தனம் பண்ணும்போது மோகினி வேஷம் போட்டுட்டு வந்தார். என்ன லீலா பண்ணிருக்காரு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அவரோட அவதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மோகிக்க வைக்கிறது. எத்தனை விதமான மாயைகள் பக்தர்கள்ட்டே பிரயோகிக்கிறார். நம்ம லைஃப்ல பண்றதெல்லாம் என்னது? யாரு பண்றான்னு நினைக்கிறீங்க? நம்மளை மோகம் பண்ண வைக்கிறது அவர் தான். உள்ள இருந்துகிட்டு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்றார். புத்திரன் மேல மோகம், பிள்ளை மேல மோகம், வித்யா மேல மோகம். வித்யா மோகம்னு ஒண்ணு இருக்கு. வித்தியிலிருந்து வெளியிலே வர முடியாது. வெறும் இந்த சாஸ்திர சப்தங்களே உருட்டிக்கிட்டு இருக்க வைக்கும். அனுபூதிக்கு போகவே தடுக்கும். யாரு? உள்ள இருந்துட்டு பகவான் தான். மாட்டிக்கோ, இதுலயே சுத்திக்கிட்டு அப்படின்னு விட்டுருவார். இந்த பகவான் பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமாயா, அனந்த மாயா. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஏக்க மாயை இல்லாதவர், ஒரு மாயை இல்லாதவர், அநேக மாயைகளை உடையவர். பாஷிகர் சொல்றார் ஏகா மாயா ந வித்யதே, ஏகா மாயா ந வித்யதே. ஒரு மாயை இல்லாதவர். ஏக்கான ஒண்ணு, மாயா ஒரு மாயை எவரிடம் இல்லையோ, ஒரு மாயை எவரிடம் இல்லையோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நைக்க மாயான்னு பேர். அப்ப எத்தனை மாயா சுவாமி இருக்கு அவர்கிட்ட? பக்வீர் மாயா வகதி இதி நைக்க மாயா. அநேக மாயைகளை சுமந்துகிட்டு இருக்கிறவர் பகவான். வகனம் பண்ற நிறைய மாயையை தாரணம் பண்ணி வச்சிருக்கார்.
ஒரு மாயையா 2 மாயையா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எல்லாத்து மேலையும் மாயையை ஏவி விடுறது தான் அவரோட வேலையா இருக்கு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்ப அநேக மாயை உடையவர்னு எடுக்கணும். நைக்க மாயா நலோப்போ நஞ்சக இது நகார லோப்போ ந பவதி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நஞ்சு சமாசத்தை எடுக்கக்கூடாது. இது கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு எடுத்துக்கங்க. இந்த இடத்துல ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நஞ்சு சமாசம் இல்லை. எப்பவுமே அஜ்ஜி பபல்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், நஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அஜக, வேற என்ன இருக்கு, வேற ஏதாவது அனலக, அலம், அலம்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பபல்ஸ்ல ஆரம்பிக்குதா, அது கூட நஞ்சுன்னு ஒண்ணு சேர்த்தீங்கன்னா நஞ்சுல இஞ்சி போய் ஆ போய் வந்து பாத்தீங்கன்னா இன்னு பிளஸ் அனன்ற சப்தம் மட்டும் மிச்சம் இருக்கும். நஞ்சு போச்சுன்னா அனன்ற சப்தம் மட்டும் மிச்சம் இருக்கும். அனலகா அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்கிறோம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நஞ்சு சமாசத்தோடதை இங்க எடுக்கவே எடுக்காதீங்க. ந லோப்போ நஜகன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுபடி வந்து பாத்தீங்கன்னா நகார லோப்போ ந பவதி, நகாரம் லோப்பம் ஆகாது. அப்ப என்ன சுவாமி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவே டைரக்டா நானே எடுத்துங்க. நஞ்சு லோப்பத்துல இங்க பண்றது இங்க இல்லை. நஞ்சு பண்ணாம ஞகார ஞகார அனுபந்த ரஹிதஸ்யாபி நகாரஸ்ய, நஞ்சு இல்ல, நஞ்சு இல்லாத நகாரம். இந்த இடத்துல வந்து கிராமர் படிக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும், நஞ்சு சமாசம் இங்கு சொல்லப்படவில்லை. டைரக்டா நகாரத்தையே நெகட்டிவ் அர்த்தம் கொடுக்கிற நகாரத்தையே வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷேத வாச்சினோ வித்தியமானத்வாத். வெறும் நகாரத்துக்கு கூட வந்து மறுப்பு சொல்றது இருக்கு. வெறும் நகாரம், அப்ப வெறும் நகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்த்தம் நஞ்சு சமாசம் இல்லாத நகாரமும் கூட பிரதிஷேத அர்த்தத்தை உடையது அப்படின்னு அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல நஞ்சு சமாசம் இல்லை. நஞ்சு சமாசம் இல்லைன்னா என்ன அர்த்தம், ந ஏக்கமாயா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரும், நைக்கமாயான்னு ஆயிரும். விருத்தி சந்தி மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ந பிளஸ் ஏக்கமாயாவோட சேர்த்தீங்கன்னா நைக்கமாயா அப்படின்னு அர்த்தம் எடுத்துருவீங்க. நைக்கமாயகன்றதுக்கு அர்த்தம் பலவிதமான மாயைகளை உடையவர், ஒரு மாயை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். இது அப்புறம் 303வது நாமம் மகாசனக. மகாசனகன என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும் பசியை உடையவர். யாராவது வந்து பாத்தீங்கன்னா தின்னுகிட்டே இருக்கான் அப்படின்னா வந்து அவனுக்கு பேர் வந்து மகாசனகன்னு பேர் வச்சுக்கலாம். யாராவது சாப்பிட்டுட்டே இருக்காரு, இது தெரியாது மகாசனக, யாருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு நிறைய பேருக்கு. தேவானாம் பசு, நாங்க நார்த் இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து நிறைய ஆசைப்படுறவங்களை பார்த்து யஜ்ஞ யாகம்லாம் பண்றவங்களை பார்த்து நீங்களாம் யாருங்க, நீங்களாம் தேவானாம் பசு அப்படின்னு தேவதை சப்தம் சேர்ந்தோன்னு நம்மள ஏதோ ஸ்துதி பண்றாங்கன்னு நினைப்பாங்க. தேவதைகளுக்கெல்லாம் நீங்க வந்து நாய் மாதிரி பூனை மாதிரின்னு சொல்றது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாசனக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பெருசு தின்றவனே, கிரைண்டர்னு அர்த்தம். சதா கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மகாசனக யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிக்கு பேரு. அக்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பெருந்தீனி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல என்ன போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஜாட்டராகினி சொன்னல, வயிற்றுல இருக்கிற ஜாட்டராகினி என்னைக்காவது நானும் இந்த வயிறு மட்டும் இல்லைன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயா போய் மலை உச்சியில போய் உட்கார்ந்துப்பேன். வயிறு இருக்கிறதுனாலதான் எங்க ஃபுட்டு கிடைக்குமோ அங்க இருக்க வேண்டியதா இருக்கு. நான் யாத்திரை பண்ணும் போதெல்லாம் பார்ப்பேன், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இமாலயாஸ்ல எல்லாம் அற்புதமான இடம்லாம் நான் பார்த்திருக்கேன். அங்கேயே இருந்துடலான்னு இருப்போம், ஒரு நாள் இருப்போம், 2வது நாள் பசி எடுக்குமே, சாப்பிடணும்ல. இந்த அக்னி மட்டும் வயிற்றுக்குள்ளார இல்லாம இருந்துச்சுன்னா, பசி மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எங்க வேணா இருந்துக்கலாம் மனுஷன், உட்கார்ந்து நிம்மதியா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நித்திய தியானத்திலே இருக்க அந்த வயிறை படைச்சு, வயிற்றுல யாரு இருக்கா, அக்னி, ஜாட்டராகினி. அந்த ஜாட்டராகினி வந்து பாத்தீங்கன்னா என்னது, மகாசனகான்னு பேரு. அக்னி ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டு. விராட்டுக்கு பேரு அக்னி. வாயுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர், விராட்டுக்கு பேரு அக்னி. அதுக்கப்புறம் சூரியனுக்கு பேரு வந்து பிரகாசத்துக்கு பேரு ஈஸ்வரன். சூரியன், வாயு, அக்னி, இது வந்து பூத்தங்கள்ல. இதே இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், பிராணவாயு, அதுக்கப்புறம் இந்த வாக்கு இல்ல அப்படின்னா உடம்புல இருக்கிற சூடு, இதான் எடுத்துக்கணும். இதான் விராட்டோட உபாசனையில வர்றது. அப்ப மகாசனகன்றது அக்னியை குறிக்கும்,
அக்னி ரூபத்துல இருக்கார் பகவான். பாஷிகார் சொல்றார், மகத் அசனம் அஸ்ய இதி மகாசனக. மகத் அசனம், அசனம்னா சாப்பிடுதல்னு அர்த்தம். மிகப்பெரிய சாப்பிடுறதை உடையவர் எவரோ, எவ்வளவு சாப்பிட்டாலும் போதும் சொல்லாதவர் எவரோ, அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா மகாசனகன்னு பேர். எவ்வளவு சாப்பிட்டாலும் போதும் சொல்ல மாட்டார். எல்லாத்து வயிற்றுக்குள்ளார இருந்துகிட்டு சாப்பிட்றாருல்ல, யோசிச்சு பாருங்க. பகவான் தானே எல்லா வயிற்றுக்குள்ளாரையும் இருந்துகிட்டு போகம் பண்றார். நம்ம இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்றோம், பின்னாடி வந்து மங்களாச்ச இதுல வந்து சொல்றோம், ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் பிருத்தக் பூதான் அநேகஷா. பலசுருத்தியில வந்து பாத்தீங்கன்னா 19வது பேஜ்ல இருக்கு, 20வது ஸ்லோகம். பலசுருத்தியில 20வது ஸ்லோகம் எடுத்துக்கணும். ஏகோ விஷ்ணு மகத் பூதம், ஒரே ஒரு விஷ்ணு தான் பெரிய பூதம். எப்படி இருக்கு அப்படின்னா பிருத்தக் பூத்தானி அநேகஷக. அந்த ஒரே ஆள் தான் அநேக ஜீவர்களா, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜீவர்களா ஆனார். த்ரீன் லோகான் வியாபிய பூத்தாத்மா. இந்த பூத்தாத்மா என்ன பண்றாருன்னா 3 லோகங்களையும் வியாபிச்சிருக்கார். பும்தே விஸ்வபுக் அவ்யயா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுறார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிடுறோம்னு ஒவ்வொன்று நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிடலங்க. நம்ம பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் உள்ள இருந்துகிட்டு ஒரே ஆள் தான் எல்லா ஜீவராசியில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது அந்த ஆளுக்கு. ஐயோ, அப்ப நம்ம நெய்வேதியம் எல்லா கோயிலையும் நெய்வேதியம் நடந்துகிட்டே இருக்குல்ல. அவருக்கு பசி போதும்பா, எனக்கு நான் சாப்பிட்டேன்ப்பா, தயிர் சாதம் சாப்பிட்டேன்ப்பா, எதுவும் பண்ணாதீங்கப்பான்னு சொல்ல. எத்தனை விக்கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஃபுல்லா 42,000 கோயில் இருக்கான் இங்க தமிழ்நாட்டுல மட்டும். இந்தியா ஃபுல்லா எத்தனை கோயில், எவ்வளவு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்களோட வீட்டுல ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நான் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிற பகவானுக்கு நான் அவருக்கு போதும்னே சொல்ல மாட்டேன்றார். போதும்பா, எனக்கு நல்லா சாப்பிட்டேன், போதும், எனக்கு நெய்வேத்தியம் எல்லாம் இனிமே பண்ணாத சொல்லவே மாட்டேன்றார். எவ்வளவு பணத்தை வச்சாலும், எவ்வளவு சக்கரை, ஒரு பெரிய டபரா நிறைய சக்கரை பொங்கலை வச்சிடும் சனிக்கிழமை வச்சு வந்து ஆஃபர் பண்றோம், எடுத்துக்கோ அப்படின்னு. ஒரு டபரா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சீடையை வைக்கிறோம். 150 லட்டை இன்னைக்கு நம்ம போன சனிக்கிழமை வந்து 150 லட்டு. நம்மளால 150 லட்டு சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 2 லட்டு சாப்பிட்டாவே திணற ஆரம்பிச்சிடும் நமக்கு. நான் 1 லட்டே சாப்பிடல, என்ன டேஸ்ட்னே தெரியல எனக்கு. 150 லட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டார சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டு ஒரு குண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா மகத் பூத்தம், பெரிய பூத்தம் ஒண்ணு உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. எங்க உட்கார்ந்துருக்கு? எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதனாலதான் அதுக்கு பேர் மகாசனக அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. ஆச்சாரியர் சொல்றாரு, கல்பாந்தே சர்வ கிரசனாத். ஆச்சாரியர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் சும்மாப்பா, இதெல்லாம் நீ சொல்ற கணக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. கல்பத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இந்த மொத்த சிருஷ்டியவே என்ன பண்றாரு? வாயில போட்டு சுவாகா பண்ணிடுறாரு. கிரசனாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்பாந்தே சர்வ கிரசனாத். கல்பாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்பத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து தனக்குள்ளார லயம் பண்ணிக்கிறார். கிரசனம் பண்றாருன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். உள்ள வாய்க்குள்ளார போட்டு முடிச்சிடுறார். அடப்பாவி மனுஷா, நீ சாப்பிடுறது ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடுவோன்னு பார்த்தா, நாங்க ஆஃபர் பண்றதுதான் நீ சாப்பிடுவோன்னு பார்த்தா, நீ அது ஜட எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுக்கிறவர். அப்ப நம்ம ஃபுட்டு கொடுக்கறது மட்டும் பத்தல அவருக்கு. அவர் என்ன பண்றார்? இந்த மொத்த ஜெகத்தையும் சுவாகா பண்றார். அதனால அவருக்கு பேர் மகாசனகன்னு பேர். அதுக்கப்புறம் 304வது நாமம் அதிர்ஷ்யா. அதிர்ஷ்யகன்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களுக்கு புலனாகாதவர், இந்திரிய அதீதகன்னு பேர். இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாதவரா இருக்கார் அதிர்ஷ்யக. இதையும் வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயக, இதெல்லாம் ஒரு லட்சணம் பார்த்தோம் பாத்தீங்களா. நான் சொல்லியிருக்கேன், மனனத்துக்கான அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா சில நாமங்கள் மனனத்துக்காக சொல்லப்படும். மனனத்துக்காக சொல்லப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமங்கள்லாம் மனனத்துக்கானது. அதிர்ஷ்யகன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, சர்வேஷாம் புத்திந்திரியானாம் அகம்யக. அனைவருடைய புத்திந்திரியம்னா ஞானேந்திரியம்னு அர்த்தம். எல்லாருடைய ஞானேந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லாதவர், புலப்படாதவர், அறிய முடியாதவர். அதனால அவருக்கு பேரு அதிர்ஷ்யகன்னு பேரு. அப்ப ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறியறமே, ஈஸ்வரனை அறியறமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் நம்ம அறியறோம். என்ன ரூபத்தை அறியறோம்? 2 ரூபம் இருக்கு. அவ்யக்தம் வியக்திமாபன்னம். கீதால வந்து சொல்லும் போதே சொன்னார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவ்யக்தமா இருக்கிற என்னை
நான் வியக்தி வெளிப்பட்டவன் என்று வந்து பாத்தீங்கன்னா மன்யந்தே மாம புத்தயா, புத்தி இல்லாதவங்க என்னை வந்து பாத்தீங்கன்னா நாமரூபமா வெளிப்பட்டவன்னு நினைக்கிறாங்க, கிருஷ்ணனா ராமனா அப்படின்னு. நான் வெளிப்படாதவன். என்ன அற்புதம் இல்ல? அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவர். எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டா, இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. அவரை ஒரே ஒரு மெத்தட்ல தான் அறிய முடியும். என்னது அப்படின்னு கேட்டா, நேத்தி 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 வச்சனை நிகமா அவோச்சுகு. பிராதஸ்மரணத்தை நம்ம பார்த்திருக்கோம். பகவானை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது நேத்தி நேத்தி அப்படின்னு தான் அறியணும் அப்படின்னு. எல்லா சாஸ்திரங்களும் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வெளியில இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, யூடியூப்பை பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னவோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று பார்க்கணும், எதையாவது ஒன்று அடையணும். எனக்கு இந்த திருஷ்யம் வந்துச்சு, அந்த திருஷ்யம் வந்துச்சு அப்படின்னு அவங்கவுங்களா கல்பனை. இங்க ஒரு சாது இருப்பார். அவர் வந்து என்ன பார்ப்பார், சாமி நான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. எப்படி வந்தாங்க? அப்படியா, ரொம்ப சௌக்கியம். எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்ன பண்ணாரு, ஒரு போட்டோ ஒன்று ஒரு இந்த ஒரு எல்லா சித்தர்களையும் போட்டு ஒரு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டர்லாம் விற்கிது. ரமண பகவான்ல இருந்து ஆரம்பிச்சு ராமகிருஷ்ண பரமஹம்சர்ல இருந்து யாரெல்லாம் இந்த பெரிய மகான்கள்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் சின்ன 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 போட்டோவா போட்டு ஒரு பெரிய போட்டோ இப்போ விற்கிறான். எங்கேயாவது க்ஷேத்திரத்துக்குலாம் போனால் அந்த போட்டோ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதை அவர் வாங்கிட்டார். வாங்கினோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்து வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்து வச்சோன்னு இந்த மனசு என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு, ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டணும்னு என் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தார், அவர் வந்தார், அந்த சித்தர் வந்தார். நான் சொன்னேன் எப்படி இருந்தார், இதோ இப்படிதான் இருந்தார் சுவாமி அப்படின்னு அந்த போட்டோவை காட்டினார். அவன் எவனோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேலை அதெல்லாம். அகஸ்தியரை பார்த்துருக்கு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி நீங்க அகஸ்தியர் மாதிரியா இருக்கீங்க. நான் அதை அடுத்த கேள்வி கேட்பேன், அகஸ்தியரை பார்த்துருக்கீங்களா? அகஸ்தியர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க அகஸ்தியர் பார்த்திருந்தாதான் அகஸ்தியர் மாதிரி நான் இருக்கணும்னு. இவங்க பார்த்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீர்காழி கோவிந்தராஜன் அகஸ்தியர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன சொல்லியிருக்கணும், சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரியே இருக்கீங்க சுவாமின்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். அகஸ்தியர் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? இது மாதிரி நிறைய பேருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா வெளியில அறியறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில எக்ஸ்பீரியன்ஸ் எதெல்லாம் பண்றோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லை. அப்ப இந்த அதிர்ஷ்யம்ன்ற ரூபமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது எல்லாம் எனக்கு பார்வைக்கு விளங்குதோ, நாம ரூபமா தெரியுதோ, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாம் பகவான் இல்லை. பகவான் புலன்களுக்கு எட்டாதவர், அரூபம், அஸ்பர்ஷம், அசப்தம். அவருக்கு லட்சணமே வந்து சப்தம் இல்லாதவர், ரூபம் இல்லாதவர், கந்தம் இல்லாதவர், ரசம் இல்லாதவர், ஸ்பர்ஷம் இல்லாதவர், அக்ராஹியோ. அவரை வந்து கிரகணம் பண்ண முடியாது. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நாமரூபம் இல்லை, அவ்யக்த மூர்த்தி அவர். அதான் அவருடைய பரம்பாவம், அஜம், பரம்பாவம், மேலான தன்மை அது. அதனால அதிர்ஷ்யக. அவருக்கு லட்சணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்யக. அதிர்ஷ்யகன்னு அர்த்தம் எது எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ அது எல்லாம் பகவான் இல்லை. அப்ப நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எந்த இடத்துல நேத்தி வந்து பாத்தீங்கன்னா முடிவடைகிறதோ அந்த இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கார். யாரா இருக்கார்? நானா இருக்கார். நானுக்கு நாம ரூபம் இருக்கா? நானுக்கு நாமமும் இல்லை, நாமுக்கு ரூபமும் இல்லை. நானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த நான் தான் பகவானா இருக்கார். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு 305வது நாமம் வியக்த ரூபா. வியக்த ரூபம்னு என்ன அர்த்தம்? அவரு அவ்வியக்தமாச்சே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தம் தான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா மாயையோட சேர்ந்து என்ன பண்ணாரு? ஜாத்த இவ. மாயையோட சேர்ந்து பிறந்த மாதிரி ராமரா கிருஷ்ணரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த மாதிரி ஆனார். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, திரிபிர் குணமயைர் பாவை ஏ விசர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேப்ய பரமவ்யயம். 7:13 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இந்த 3 குணங்களோடு பகவான் சுத்த சைத்தன்யம் என்ன பண்ணார்? 3 குணங்களோட சேர்ந்தார். சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சர்வமிதம் ஜெகத்து, இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா
என்ன பண்றாரு? மோகினம், மோகிச்சு தங்கம் அப்படியே தான் இருக்கு. தங்கமா இருக்கு. மூக்குத்தி கம்மலா தெரியுதா? தங்கத்துல மூக்குத்தியும் வரல, கம்மலும் வரல. என்ன ஆயிப்போச்சு? மூக்குத்தி தங்கத்தை வந்து நான் மூக்குத்தியா பண்ணிட்டேன், கம்மலா பண்ணிட்டேன். கம்மல் பண்ணீங்களா? கம்மல் பண்ணவே இல்லை, மூக்குத்தி பண்ணல, ஒட்டியானம் பண்ணவே இல்லை. தங்கம் தங்கமா தான் இருக்கு. ஆனா என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டா, மோகிதம் நாபிஜானாந்தி. என்னன்னு கேட்டா, கம்மல் மூக்குத்தின்னு தான் பாக்குறோம், தங்கத்தை அறியறது இல்லை. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம். ஆனா அவ்வியக்தமா இருக்கிற அவரை அறியாம நம்ம என்ன பண்றோம்? வெளிப்பட்டுதான் இருக்கு இந்த ஜெகத்தை, நாமரூபத்து ஜெகத்தையே அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நாமரூப ஜெகத்து யாரோடது? அவரோட அபின்ன சக்தியா இருக்கக்கூடிய மாயையினால உண்டானது. அதனால அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டா, வியக்த ரூபா. அவர் என்ன ஆயிட்டார்? வியக்த ரூபமா, வெளிப்பட்ட ரூபமா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆகிவிட்டார். ஆச்சாரியர் சொல்றார், அவ்வியக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயா பரம்பாவம் அஜானந்தக மாம் அஜம் அவ்யயம். கீதால வந்து பாத்தீங்கன்னா 7:24 அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வியக்தம், நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வியக்திமாபன்னம், வெளிப்பட்டவனை போல நினைக்கிறார்கள். யாரு? அல்ப புத்தி இருக்கிறவங்க, புத்தி இல்லாதவங்க, விவேகம் இல்லாதவர்கள். பரம்பாவம் அஜானந்தக, பகவானோட நிர்குண நிராகாரம் இருக்கே, அதுதான் பரம்பாவம். நாமரூப குணங்கள் இல்லாத சுத்த சைத்தன்யம் நானா இருக்கிறது. அதை அறியாமல் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை யாரும் அறிவதில்லை. என்னுடைய மம அவ்யயம் அனுத்தமம், என்னுடைய உத்தமமான அவ்யய சுரூபத்தை யாரும் அறிவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா. இந்த சுத்த அதிர்ஷ்ய ரூபம் இருக்குல்ல, அது யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும். வந்து பாத்தீங்கன்னா ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த பகவான் நானா அறியப்படுறார் சுவானுபவமா. மற்றவங்க யாருக்கும் பகவான் வெளிப்படுவதே இல்லையே. யோகமாயா சமாவிருத்தக, மாயையினால மூடப்பட்டு நாமரூபத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். இந்த உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயங்கி போயிருக்கு, என்னுடைய சொரூபத்தை, ஒரிஜினல் சொரூபத்தை பார்ப்பதே இல்லை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியர் சொல்றாரு, வியக்த ரூபமா இந்த உலகத்துல தெரிகிற மாயையினால. என்னுடைய ரூபம் பரம்பாவம் அவ்வியக்தம். அதே நேரத்துல வந்து மாயையினால வெளிப்பட்ட நாம ரூபங்களா நான் தெரிகிறேன். தங்கத்தை விட்டுட்டோம், ஆபரணங்களை மட்டும் பிடிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஜெகத்து ஃபுல்லா ஈஸ்வர ரூபம், சுத்த சைத்தன்யம். அதை விட்டுட்டு நாமரூபங்களா அறிகிறோம். நாமரூபங்கள் யாரு? அவர்தான். சர்வ நாமமா சர்வ ரூபமா பகவான் தான் இருக்கார். அதனால அவருக்கு பேரு வெளிப்பட்ட ரூபமும் அவர்தான் அப்படின்னு முதல்ல வியக்த ரூபகன். பாஷிகர் சொல்றார், ஸ்தூல ரூபேன வியக்தம். தங்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கட்டியா கொடுக்கும் போது அதை வந்து ஒரு கோல்டு ஸ்மித் என்ன பண்றான், வேற வேற ஃபார்முக்கு மாத்துறான். தங்கம் தான் தங்கமா இருக்கு, ஆனா ஃபார்முக்கு மாத்தணும்னா ஸ்தூல ரூபேன வியக்தம். நம்ம சொல்லிட்டோம், தங்க கட்டியா இருந்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்மல் ஆயிடுச்சு, மூக்குத்தி ஆயிடுச்சு, ஒட்டியானம் ஆயிடுச்சு. ஸ்தூல ரூபத்தை அடைஞ்ச மாதிரி சொரூபம் அஸ்ய இதி. ஸ்தூல ரூப சொரூபமா, ஸ்தூல ரூபம் பகவானோட ஸ்தூல ரூபம் எதுன்னு நம்ம பார்த்திருக்கோம், விராட்டு. வெளிப்பட்ட இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம். விராட் ரூபமா பகவான் தான் இருக்கார். ஆனா என்னது, விராட்டா இருக்கட்டும், ஹிரண்ய கர்ப்பனா இருக்கட்டும், ஈஸ்வரனா இருக்கட்டும், இந்த மூணுமே மாயையினால உண்டு பண்ணப்பட்டது. அவருடைய ஒரிஜினல் சுபாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரியம் சதுர்த்தம் திரிசு சந்ததம், மூணுத்தையும் வியாபிச்சிருக்கிறது எதுவோ அந்த துரிய ரூபம் தான் பகவானோட ஒரிஜினல் ரூபம். ஆனா மாயையினால அவருக்கு 3 ஃபார்ம் கிடைச்சது. இந்த ஸ்தூல ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல தேகம். அதனால அவருக்கு பேரு வியக்த ரூபகன்னு பேரு. அது மட்டும் இல்ல, வியக்த ரூபம்னு என்னது அப்படின்னா, ஸ்வயம் பிரகாசமானத்வாத் யோகினாம் வியக்த ரூப இதுவா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணார், காளியை பார்த்தாரா. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பகவானோட ரூபத்தை தியானம் பண்றாங்களோ, அது சத்தியம்னு நினைச்சு யாரு பண்றாங்களோ, பகவான் என்ன பண்றாரு, அந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுறார். யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் பிரகாசமானத்வாத், யோகிகளோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற பகவான்
எப்படி வெளிப்படுறார் தெரியுங்களா? யோகிகளுக்கு, நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய யோகிகளுக்கு அவர் எப்படி வெளிப்படுறார்னா ஆத்மாவாக தன்னை காட்டுகின்றார், ஸ்வயம் பிரகாசத்தை அடைகின்றார். அதனால பாத்தீங்கன்னா அவர் வியக்தமாகிறார், நார்மல் ஜனங்களுக்கு இல்ல. அதே நேரத்துல பக்தர்களுக்கு, பக்தர்கள் நல்ல சகுன ரூபத்தை தியானம் பண்றோம்னு வச்சுங்க, அவங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அந்த வியக்த ரூபத்தை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துகின்றார். அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா பிராதிபாசிக சத்தியம்னு பேர். எப்படி நமக்கு சொப்பனத்துல தேவதைகள் வருதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவதா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். யாரு தீவிர பக்தர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட சத்தியமா காளி ரூபம் பாத்தீங்கன்னா யாருக்கு தெரிஞ்சது? எல்லாத்துக்கும் தெரியல, பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு மட்டும் தெரியும், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மட்டும் தெரிஞ்சது. அது மாதிரி பாத்தீங்கன்னா ரூபம் வெளிப்படும் யோகிகளுக்கு, சகுன யோகிகளுக்கு நாம ரூபமா வெளிப்படும், நிர்குண யோகிகளுக்கு ஆத்மாவா தன்னை அது என்ன பண்ணுது? வெளிப்படுத்துகின்றது, ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற காரணத்தினால அப்படின்னு ஆச்சரிய சொல்லிட்டார். இதுவா. அப்புறம் 306வது நாமம் சகஸ்ரஜித். சகஸ்ரஜித்னா என்ன சுவாமி அப்படின்னா ஆயிரக்கணக்கான அசுரர்களை பாத்தீங்கன்னா கொன்ற காரணத்தினால அவருக்கு பேரு சகஸ்ரஜித். ஜித்துனா ஜெயம் பண்ற காரணத்தினால ஜித்து. ஆயிரக்கணக்கான அசுரர்களை கொன்றதால் பகவானுக்கு பேரு சகஸ்ரஜித் பேர். பாஷிகர் சொல்ற சுராரீனாம், சுர அரி, சுரர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிரி யாரு? அசுரர்கள். சுராரீனாம் சகஸ்ராணி, ஆயிரக்கணக்கான சுரர்களுக்கு, தேவர்களுக்கு எதிரிகளா இருக்கிற அசுரர்களை யுத்தே ஜெயதி இதி, யுத்தத்துல பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டார். அதனால அவருக்கு பேரு சகஸ்ரஜித் அப்படின்னு பேரு. சகஸ்ரஜித்து சொல்லியாச்சு. 307வது நாமம் அனந்தஜித். அனந்தஜித்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும், அனந்தத்திலையும், எல்லை இல்லாமல் வெற்றி கொள்பவர்னு அர்த்தம். அன்லிமிட்டா எல்லா தேசத்திலையும், எல்லா காலத்திலையும், எல்லா வஸ்துக்களையும் பாத்தீங்கன்னா அனந்த ரூபமா பாத்தீங்க அப்படின்னா வெற்றி கொள்பவர். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா அனந்தஜித் அப்படின்னு பேர். இது ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான். பாஷத்துக்கு சர்வாணி பூத்தானி, எல்லா பூத்தங்கள்லையும், யுத்த கிரீடாதிஷு, யார் இருக்கா எல்லாத்துலயும், யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. அவர் தானே எல்லா ஃபார்ம்லயும் இருக்காரு. மூட்டை பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் என் படுக்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாய் வச்சு போட்டா அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு கடிச்சுக்கிட்டே இருக்கு. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் ஜெயம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் தோத்து போயிட்டே இருக்கிறேன், கண்ணிலே பட மாட்டேங்குது, எது கடிக்குதுன்னு தெரியல. அப்போ எந்த ரூபத்துல இருந்து ஜெயிக்கிறார் பகவான் அப்படின்னா அந்த சின்ன எறும்பு ரூபத்துல இருந்துகிட்டு அது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் எறும்பு ரூபத்துல இருந்துகிட்டு. அப்ப பகவான் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசி ரூபத்துல இருந்துகிட்டு எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்றாரு? யுத்தத்திலையும், யுத்தே கிரீடாதிஷு, ஒருத்தர் வெற்றி கொள்றோம்ல, ஒருத்தர் தோத்து போறார், ஒருத்தர் வெற்றி கொள்றார். யாரெல்லாம் வெற்றி கொள்கிறார்களோ அந்த எல்லா ரூபத்திலையும் வெற்றி கொள்பவரா யார் இருக்கா? பகவான் தான். யுத்தத்திலையும், கிரீடாதிஷு அப்படின்னா விளையாட்டுகளிலும், சர்வத்தில எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களுக்குள்ளாரையும் இருந்துகிட்டு எல்லா பூத்தங்களையும் என்ன பண்றாருன்னா சர்வத்திர அச்சிந்திய சக்தி தயா ஜெயதீதி. அச்சிந்திய சக்தி அப்படின்னா நம்மளால இமேஜின் பண்ண முடியாத சக்தியை வச்சுக்கிட்டு, யார் சக்தி? மாயா. மாயையோட சக்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா ஜெயதீதி. அச்சிந்திய சக்தினா என்ன அர்த்தம்? ஒன்னே ஒண்ணுதான், சிந்தனைக்கு எட்டாத சக்தி மாயா. அந்த சக்தியை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரூபத்துல இருந்துட்டு இன்னொரு ரூபத்தை என்ன பண்றாரு? ஜெயிக்கிறார். இந்தியா ரூபத்துல, இந்திய வீரர்களோட ரூபத்துல இருந்துட்டு பாகிஸ்தான் வீரர் ரூபத்துல இருக்கிறவங்கள வெற்றி கொள்கிறார். இதே மாதிரிதானே எல்லாத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் ஜெயிக்கிறார், ஒருத்தர் தோக்கிறார். யாரு வெற்றி கொள்றார் அப்படின்னா வெற்றி கொள்பவரோட ரூபத்துல எல்லாம் பகவான் இருக்கார். அப்ப எல்லா ஜீவராசிகளோட ரூபத்துல இருந்துகிட்டு எல்லா இடத்திலையும், யுத்தத்திலையும், கிரீடா முதலிய விளையாட்டுகளிலும் வெற்றி கொள்பவர். அச்சிந்திய சக்தி, மாயா சக்தியை வச்சுக்கிட்டு. அதனால அவருக்கு பேரு அனன்யஜித், அனந்தஜித் அப்படின்னு பேரு, அனந்தஜித். இதுல பாத்தீங்க அப்படின்னா 33வது ஸ்லோகத்துல 8 நாமங்கள் படிச்சிருக்கோம். ஓம் யுகாதி கிருதே நமஹ, ஓம் யுகாவர்த்தாய நமஹ, ஓம் நைக மாயாய நமஹ,
ஓம் மகாசனாய நமஹ. ஓம் அதிர்ஷ்யாய நமஹ. ஓம் வியக்தரூபாய நமஹ. ஓம் சகஸ்ரஜிதே நமஹ. ஓம் அனந்தஜிதே நமஹ. ஓம் ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ரத்தநாகரன் சொல்லி சொல்லி முக்தி அடைஞ்சிருப்பான்ல, எப்படி இருந்திருப்பாங்க. இப்ப சொன்ன மாதிரி ஒரு 8 மூச்சுக்கு சொல்லும் போதே ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு போதை உண்டாகுது. நாள் ஃபுல்லா இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தா ராம 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 ராமன்னு விடாம என்ன ஆகும். ரத்தநாகரன் பிளேடு பக்கரி வந்து பார்த்தீங்கன்னா ராமகாவியை எழுதுற மாதிரி ரிஷி ஆயிர முடியும். அதேதான் இதுலயே அதே தானே மராம ராம 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 தானே இருக்கு. மராம ராம 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 ராம. என்ன நாமம் இல்லை, என்ன சுகம் அது. நாராயண. நாளைக்கு பார்க்கலாம். ஹரி ஓம் ஹரி ஓம்.